ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு டாக்டர் எக்ஸ், டாக்டர் ஒய், டாக்டர் ஜெட். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 2ஆம் அத்தியாயம் முதல் 12 வசனங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இன்றைய மனப்பாட வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of wisdom. கிறிஸ்துமஸ் சம்பவத்திலே வருகிற கதாபாத்திரங்கள் கீழ்ப்படிதலுக்கு எப்படி நமக்கு முன்மாதிரிகளாக திகழ்கிறார்கள் என்று நாம் தியானித்து வருகிறோம். நேற்று யோசேப்பை குறித்து நாம் தியானித்தோம். நேற்று நாம் சிமியோன் தாத்தாவை குறித்தும் அதற்கு முந்தைய நாள் நாம் யோசேப்பை குறித்தும் தியானித்தோம். இன்று நாம் டாக்டர் எக்ஸ், டாக்டர் ஒய், டாக்டர் ஜெட் என்று நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். அதாவது வழக்கமாக நாம் கணிக்கிற 3 சாஸ்திரிகள் அல்லது 3 ஞானிகள் அவர்களை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் 3 பேர் தானா என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் 3 வெகுமதிகளில் இருந்து அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள், எனவே 3வராய் இருக்க வேண்டும் என்று நாம் யூகிக்கிறோம். அதில் ஒரு பெரிய தவறு ஒன்றும் இல்லை. அவர்கள் எப்படி கீழ்ப்படிதலை பிரதிபலிக்கிறார்கள் என்று நாம் பார்ப்போம். யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டுக்கொண்டு கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்தனர். இதிலிருந்து அவர்கள் புறவெனத்தார் என்று தெரிகிறது. அவர்கள் வான ஆராய்ச்சியாளராய் இருந்திருக்கலாம். அசாதாரணமானதொரு நட்சத்திரம் எழுவதை கண்ட அவர்கள் அதிசயித்து அதற்கு அவருடைய நட்சத்திரம் என்று பெயர் சூட்டிவிட்டனர். அவர்கள் தேடிய அரசர் எருசலேமிலே பிறக்கவில்லை என கண்டதும், இஸ்ரவேலின் தலைவர்களுக்கு மேசியாவின் பிறப்பை குறித்து போதுமான அளவு தெரியவில்லை என்று தெரிந்ததும் அவர்களுக்கு சோர்வை உண்டாக்கி இருக்கும். பயணமும் நெடுந்தூரமும் மிக களைப்புமானது. ஆனால் அவர்களது மெய்யான ஆர்வத்தை கடவுள் மதித்தார். அவருடைய நட்சத்திரம் அவர்களுக்கு திரும்பவும் தோன்றச் செய்தார். அந்த விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டிலா மகிழ்ச்சி அடைந்தனர் என்று வாசிக்கிறோம். இதோ இங்கு நமக்கு ஒரு ஊக்கம் தரும் படிப்பினை. இறைச்சித்தம் அறிந்து கீழ்ப்படிய நாம் உண்மையாய் விரும்பினால் இடையிலே தற்கால தாமதங்களும் தெரியாது வழிவிலகல்களும் இருந்தாலும் கடவுள் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். நேர்பாதையிலிருந்து நாம் வழி விலகினால்
நம்மை திருத்தி நடத்தும் திருக்குறள் நிச்சயம் நமக்கு உண்டு. ஏசாயா 30:21 ஒரு வாக்கு, நீங்கள் வலது பக்கமோ இடது பக்கமோ சாய்ந்தால் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் சொல்லும் குரலை உங்கள் காதுகள் கேட்கும். தங்கள் நாட்டிற்கு திரும்ப வேண்டிய போது அந்த ஞானிகள் இன்னும் ஞானிகளாகிவிட்டார்கள். கனவினால் கடவுளால் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் வேறு வழியாய் திரும்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கடவுளால் எச்சரிக்கப்பட்டு என்பதில் அதற்குரிய மூலமொழியில் ஒரு கேள்விக்கு வந்த பொருள் அல்லது ஒரு கேள்விக்கு வந்த பதில் என்ற பொருள் தொக்கி நிற்கிறது. ஆம், தங்கள் அறிவையே சார்ந்திருந்து அவர்கள் எருசலேமுக்கு சென்றதார் அவர்கள் செய்த தவற்றை மீண்டும் செய்யாதிருக்க ஒருவேளை அவர்கள் கடவுளிடம் தெளிவான நடத்துதலுக்காய் வேண்டியிருப்பர். பிரியமானவர்களே, கடவுள் நம்மை தவறு செய்ய விட்டாலும் அதிலும் ஒரு படிப்பினை வைத்திருப்பார். எருசலேமுக்கு செல்லாது வேறு வழி என்றால் அவர்கள் தெற்கே எபிரோன் வந்து அங்கிருந்து கடலோரமாய் கரடுமுரடான பாதையில் காசாவுக்கு சென்று பின்னர் இன்னொரு சாலையில் வடக்கே சென்றிருக்க வேண்டும். வழியில் நாசரேத், கப்பர்நகூம் ஆகிய ஊர்கள் வழியே அவர்கள் தமஸ்கு சென்றிருப்பார்கள். இது இன்னும் நீண்ட கடினமான பிரயாணம். ஆம், கீழ்ப்படிதலுக்கு நாம் கிரயம் செலுத்தியே ஆக வேண்டும். சென்னையை சேர்ந்த வேதநாயகம் ஐயர் அவர்கள் கீர்த்தனையிலே அழகான ஒரு பாடலை பாடி வைத்திருக்கிறார்கள். அரசனை காணாமல் இருப்போமோ, நம் ஆயுளை வீணாக கழிப்போமோ. அரசனை காணாமல் இருப்போமோ, நம் ஆயுளை வீணாக கழிப்போமோ. அரமனையில் அவரை காணோமே, அதை அகன்று தன் மார்க்கமாய் திரும்புவோமே. அரசனை காணாமல் இருப்போமா, நம் ஆயுளை வீணாக கழிப்போமா. மறைந்த உடு அதோ பார் திரும்பினதே, பெத்லேம் வாசலில் நம்மை கொண்டு சேர்க்குது பார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of wisdom. எங்கள் மகா பெரிய தேவனே, அவ்வளவு பெரிய ஞானிகள் உம்முடைய திருச்சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உம்முடைய திருச்சத்தத்திற்கு அடிபணிந்து தங்கள் திசையையே மாற்றிக்கொண்டார்களே. கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களுடைய குருவி மூளை, கோழி மூளை உம்முடைய பரந்த விஸ்தாரமான கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதிலிருந்து எங்களை திசை திருப்பி விடாதபடி கர்த்தருக்கு பயப்படுதலே உண்மையான ஞானம் என்று நாங்கள் அடிபணிந்து விட நீர் எங்களுக்கு உதவிதார். இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த ஞானிகளின் கீழ்ப்படிதலுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் கனவிலே தோன்றி சொன்ன காரியத்திற்கும் அப்படியே கீழ்ப்படிந்து விட்டார்களே. அதை குறித்து அவர்கள் கேள்வி கேட்காமல், விவாதிக்காமல், தர்க்கிக்காமல், கர்த்தாவே அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலின் ஆவியை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். திசை திரும்பி போகும் பொழுது உம்முடைய சத்தம் பின்னால் எங்களுக்கு கேட்கும் பொழுது அந்த சத்தத்திற்கு நாங்கள் கூர்மையாக செவி சாய்த்து அப்படியே நாங்கள் நடந்து போக, அதற்காக எவ்வளவு கிரயம் செலுத்த வேண்டியதா இருந்தாலும், பயணம் அதற்காக நீண்டு கொண்டே போனாலும், கர்த்தரை பிரியப்படுத்துவதே எங்களுடைய வாழ்க்கையை நோக்கமாக இருக்கட்டும். கர்த்தர் தந்த இந்த நல்ல செய்திக்காக, தியானத்திற்காகவுமே துதிக்கிறோம். வாழ்நாள் எல்லாம் கீழ்ப்படிதலிலேயே செலவிடப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.